RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் பேசிய பேச்சு மிகவும் கண்டனத்துக்குரியது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று டெல்லியிலே பேசியதை போல இந்நேரம் வேறு எந்த நாடாக இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பார். ஆனால் மோடி அரசு RSS அரசாக செயல்படுகிறது. மோகன் பகவத் என்னதான் அப்படி சொன்னார் என்று நாம் கேட்போம் என்றால், இதோடு நான் ஒரு வீடியோவை இணைத்திருக்கிறேன். सच्चे स्वतंत्रता की प्रतिष्ठा उस दिन हो गई. स्वतंत्रता थी, प्रतिष्ठित नहीं थी. அவர் சொன்னது ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு நாம் விடுதலை பெறவில்லை, நாம் விடுதலை பெற்றது ராம் மந்திர் கோயில் கட்டிய பொழுதுதான் என்று சொல்லியிருக்கிறார். இது எந்த விதத்திலே நியாயம்? மகாத்மா காந்தி 6 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார். நேரு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார். ராஜேந்திர பிரசாத் 6 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார். கர்மவீரர் காமராஜர் 9 ஆண்டு சிறையில் இருந்திருக்கிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை செக்கிழுத்தே தன்னுடைய வாழ்நாளை இந்திய தேசத்திற்காக வீழ்த்தியவர். இப்படி பல தியாகங்கள் செய்யப்பட்ட அந்த நாட்டிலே விடுதலை ஆங்கிலேயரிடமிருந்து நாம் பெற்றோம். அந்த விடுதலை போராட்டத்திலே எந்த பங்கும் மேற்கொள்ளாத RSS இயக்கம் சுதந்திரம் அவர்களுக்கு 2024 ஜனவரி மாதத்திலே பெறுகிறது என்றால் எந்த விதத்திலே இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இது நம்முடைய தேசத்துக்காக போராடியவர்களை இழிவுபடுத்துகின்ற செயல். RSS இந்த ஈன செயலை கண்டிக்கிறோம்.